செய்திகளுடன் மாலை. சென்னை ஜூன் வாக்ஸ் குழுமத்தின் 17ஆம் ஆண்டு நிறுவனர் தின விழா சென்னை அருகே கோவிலம்பாக்கத்தில் உள்ள வாக்ஸ் விருட்சம் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் வாக்ஸ் குழுமத்தின் ஒரு அங்கமான வாக்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக ஆதரவற்ற மற்றும் கண் பார்வை இழந்த மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் கல்வி பயில்வதற்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. வாக்ஸ் குழுமத்தின் நிறுவனர் ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் குழுமத்தின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வருமான வரித்துறை கூடுதல் இயக்குநர் செந்தில் வேலவன், IRS ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சோலை ஐயர், சிப்காட் பொது மேலாளர் வீரபத்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆதரவற்ற மற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு கல்விக்கான நிதி உதவிகளையும் மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் என்ற அமைப்பிற்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் 4875 சதுர அடி அளவிலான நிலத்தை நன்கொடையாக வழங்கினார். மேலும் மறைந்த ஞானசுந்தரம் அவர்களின் சுயசரிதையை விவரிக்கும் விதமாக நிழலாடும் நினைவுகள் என்ற புத்தகத்தின் 2ஆம் பதிப்பும் வெளியிடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வின் போது வாக்ஸ் குழுமத்தின் இயக்குநர்கள் கவிதா ராவணன் மற்றும் இந்திரஜித் ராவணன் ஆகியோர் மற்றும் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவுகள் மற்றும் வேட்டி சேலைகளை வழங்கினார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று 7ஆம் தேதி ஜூன் மாதம் 2024. இது ஒவ்வொரு ஆண்டும் எங்களது தந்தையின் நினைவாக இந்த தினத்தை நாங்கள் நிறுவனர் தினமாக எங்களது குழுமத்தின் வாக்ஸ் குரூப்பின் ஃபவுண்டர்ஸ் டே ஆக கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த கொண்டாட்டத்தின் போது ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவியும், முக்கியமாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும், அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும், ஊடகவியலாளர் குழந்தைகளுக்கும் மற்றும் மதிப்பெண்கள் கூட பெற்ற மாணவ மாணவிகளுக்கும், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும், முதல் முறை பட்டதாரியான மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் 2000, 5000, 10,000, 20,000 என்று வகைப்படுத்தி வருடா வருடம் 1000 பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் அதே போல இன்று இங்கு 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. மீதி 500 அவர்கள் வெளியூரில் இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு காசோலையாக அவர்களுக்கு அனுப்பப்படும். இது பெரும் முயற்சி. இந்த முயற்சிக்கு துணையாக நிற்கும் ஊடகவியலாளர் உங்கள் அனைவருக்கும், மாற்றுத்திறனாளிகளின் தலைவர் அவர்களுக்கும், இதே போல எங்களுக்கு யாருக்கு இது போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு இனம் கண்டு அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் அனைவருக்கும் இந்த வேளையிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதே போல வரும் ஆண்டுகளில் இது ரொம்ப சிறிய தொகையாக இருப்பதாக கருதுகிறோம். அதனால் எங்களைப் போலவே பல நிறுவனங்களிலிருந்தும், பல தொண்டு நிறுவனங்களிலிருந்தும், அறக்கட்டளைகளிலிருந்தும் ஒரு சேர இணைத்து அவர்களிடமிருந்து மொத்தமாக பெற்று ஒரு கணிசமான தொகையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியுள்ளோம். இது ஒரு 40,000 ரூபாயிலிருந்து ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாணவர்களுக்கு கொடுத்தால் அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அவர்கள் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும். அவர்கள் மேலும் மேலும் வளர, அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பெரும் துணையாக இருக்கும் என்று கருதுகிறோம். அதனை முதலாக கொண்டு செயல்பட திட்டமிட்டுள்ளோம். அதனால் அடுத்த வருடம் இதே நாளில் நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு அளிப்பேன். அதே போல இதே நல்ல உள்ளம் கொண்ட பல கல்லூரிகளை நடத்தி வரும் நண்பர்கள் இலவசமாக பட்டப்படிப்பு பெற வாய்ப்பு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் பலர் இலவசமாக பட்டப்படிப்பு சீட்டு கொடுக்க ஒத்துக்கொண்டுள்ளார்கள். அவர்களின் பெயரும் அவர்களுடைய கல்லூரிகளையும் நாங்கள் பிற்பாடு அறிவிக்க உள்ளோம். அதில் முக்கியமாக ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோம். அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கணும்.
அவங்க ஏழ்மையான குடும்பத்துல இருக்கணும். இதுதான் முக்கியமான அவங்களோட கிரைட்டீரியா. அதுவும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச குழந்தைங்களா இருந்தா முதல் ப்ரிஃபரன்ஸ். இப்படிதான் நாங்க பண்றோம். ஒரு 50 பேரை பட்டதாரி ஆக்க வேண்டிய ஒரு நோக்கத்தை எடுத்துக்கிட்டு நாங்க இந்த வருஷம் செயல்படாம இருக்கோம். அதே போல இன்று எங்களோட நிறுவனத்தில் அமைந்துள்ள பல இடங்களில் 3000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் எங்கள் தந்தைக்கும் இந்நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல வல்லம்னு ஒரு வில்லேஜ்ல நாங்க கொடுத்திருக்கோம். சிப்காட்டுக்கு பக்கத்துல மிக அருகாமையில். அதாவது நாங்க அந்த வர்ணம் பூசிக்க விரும்பல, பட் ஆனா எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஏற்கனவே நாங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்கன்றதுனால நாங்க அவங்களுக்கு ஒரு 50லேருந்து 100 பேருக்கு நாங்க வருஷம் கொடுக்குறோம். அதை இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் கூட்டி இருக்கோம். அதனால தொகையை கூட்டி இருக்கோம். அதனால அது வருஷம் செய்யணும்னா நாங்க அது மாதிரி எங்களோட நிறுவனத்திலிருந்து எப்படி இதை செய்யறோம் அப்படின்னா, எங்க நிறுவனத்திலிருந்து நாங்க சம்பாதிக்கிற ஒரு தொகையை ஒரு லாபத்தை எடுத்து இந்த அறக்கட்டளைக்கு போடுறோம். அந்த அறக்கட்டளையில அது சேர்ந்து எவ்வளவு பெருசாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பெரிதா செய்யறோம். அது நல்லா பண்ணணும்னா நாங்க நல்லா சம்பாதிக்கணும். நாங்க நல்லா சம்பாதிச்சு இது கொண்டு வந்தாதான் நம்ம மேலும் இது கொடுக்க முடியும். அதனால அதுக்கான முயற்சிகளை நாங்க செஞ்சோம். இது அப்பா எழுதின சுயசரிதை. ஐயா திராவிட கழக ஆசிரியர் பொதுச் செயலாளர் வீரமணி ஐயா அவர்கள் 2000 இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. அப்பா இருந்தபோது அதை வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு அப்பா 2007 தவறிட்டாங்க. அதுக்கு அப்புறமா நாங்க இதை மறுபதிவு செய்யணும் அப்படின்னு நாங்க பல முயற்சி எடுத்தோம். அப்போ எங்களால ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய முடியாம போயிருச்சு. அதுக்கு 24 வருடம் காத்துக்கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த தருணம். அதனால அதுக்காக நான் இறைவனையும் அப்பாவையும் நான் இந்த சமயத்துல நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். அந்த புத்தகத்தை இன்னும் நல்லா தொகுத்து அதை இன்றைக்கு வெளியிட்டிருக்கோம். இது எல்லா கவர்மெண்ட் லைப்ரரிஸ்க்கும் இதை ஃப்ரீயா கொடுக்க போறோம். அதே மாதிரி இதுல செல்ஃப் மோட்டிவேஷனல் இது நிறைய இருக்கு. அதனால இது எல்லாரும் படிச்சு பயன்பெற நான் இதை நான் ஃப்ரீயா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். யாருக்கு வேணாலும் அதை ஃப்ரீயா வாங்கிக்கலாம் எங்க ஆபீஸ்ல.